ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ரீட்டெயிலர். ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட் எப்படி வைக்கிறதுன்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் பார்க்க போகிறீங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து கொக்கி பட்டி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த சைடு நம்ம சென்டர், அதாவது அதோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதில் சென்டர் பாயிண்ட் வச்சு அதில் ஒரு டாட் வச்சுக்கிறோம். ஸோ அந்த டாட்டுக்கு முன்பக்கம், அதாவது மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு சின்ன டாட் வச்சுட்டு, ஸோ லென்த் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.25. ஸோ ப்ளவுஸோட அளவை பொறுத்தும் செஸ்ட் பார்ட்டோட அளவை பொறுத்தும் டாட்டோட லென்த்தும் வித்தும் கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா? வித்து எங்கே மாறுபடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அகலம் எங்கே மாறுபடும்னா கீழே இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்திங்களா, அந்த டாட்டில் தான் மாறுபடும். 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த கொக்கி பட்டி சைடு இருக்கிறதும் அந்த ஆம்கோல் இருக்கிற சைடும் ஒரே மாதிரி தான் வரும். ஹாஃப் இன்ச்சு தான் வரும், அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சு அகலம், லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நான் டாட் வச்சது எப்படி வச்சேன். ஸோ இதை வந்து எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சென்டர் நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதாவது டாட்டு, கார்னர் டாட் வச்சு அதுக்கு சென்டர் டாட்டு நம்ம கண்டுபிடிச்சி சென்டர் டாட்டு வச்சுருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதாவது கீழேருந்து மேலே அந்த சென்டர் டாட்டு எங்கே வச்சுருக்கோமோ அது வரைக்கும் ஒரு லென்த்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 3 இன்ச்சா 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு, அந்த மாதிரி ஒரு லென்த்தியாக ஒரு சின்ன ஒரு பெரிய தையல் மாதிரி நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? அதாவது சென்டராக நான் ஸ்டிச் பண்ணுறேன், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நம்ம ஒரு பூனம் சாரீ இல்லை சாட்டின் சாரீ அதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைனில் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டாட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி டாட் வைக்கும்போது துணியும், அதான் ஆக்சுவலாக மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் மாறுபடாமல் இருக்கும், சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து பலுபலுன்ற கிளாத்து தான். உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த விசித்ரா சில்க் அந்த மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒன்று தான். இப்போ அதில் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக தெரியுது. ஸோ இப்போ சென்டர் ஸ்டிச் போட்டிருக்கோமா, ஸோ இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த ஹாஃப் இன்ச்சு நம்ம தையல் போடும்போது ரொம்ப நீட்டான ஒரு லுக்காக இருக்கும். லைனிங் ஃபேப்ரிக்கும் சரி, அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் சரி, ரெண்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படாமல் இருக்கும். அதாவது முன்னுக்கு பின்னா இல்லாமல், இழுத்த மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த டாட்டோட லுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம டாட் வைக்கும்போது டைரெக்டாக அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி டாட் வைக்காமல் இந்த மாதிரி சென்டராக ஒரு பெரிய தையல் வச்சு கூட நம்ம போட்டுட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா டாட்டோட லுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். சரிங்களா? இதுவுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த மாதிரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது இதோட லுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். சரிங்களா? ஆம்கோல் சைடு இருக்கிறது வந்து 1/4 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன், லென்த் வந்து 4 இன்ச்சு கிட்ட வரும். 4ல் இருக்கு 3.5, 4, 4.5 அந்த மாதிரி வரும். செஸ்ட் பார்ட்டை பொறுத்து இது டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 3 டாட்டுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனோட அது எப்படி இந்த மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணணுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.